வணக்கம். ஸ்டார் சிவில் இன்ஃப்ராலேருந்து கவுஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சாயில் டெஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தினுடைய மண்ணோட தன்மையை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபவுண்டேஷனை பற்றி நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கெல்லாம் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால இதெல்லாம் ஒரு கம்பல்சரி ஒரு க்ரைட்டீரியா மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி கட்டின பில்டிங்ஸ்லாம் சைஸ் ரொம்ப சின்னது. அப்போ நம்மளுடைய தேவைகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸு கிரவுண்ட் +3 அப்படி கட்டும்போது கண்டிப்பாக சில டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் வீடுங்களை கட்ட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இந்த சாயில் டெஸ்ட் பற்றி பார்க்குறோம். அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரெல்லாம் அதுக்கு குவாலிஃபைடான ஆளுங்க அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா வீடுன்றது இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அது முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொத்த சேவிங்ஸும் நம்ம அதில் போட்டு கட்டுறோம். அப்போ நம்ம அதில் முக்கியமாக கவனமாக அதை கையாளணும். ஏன்னா நிறைய பணம் அதில் இன்வால்வ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு சின்ன வீடு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டுறதா இருந்தால் நீங்கள் சாயில் டெஸ்ட் இல்லாமல் முன்னாடி நம்ம பழைய கன்வென்ஷனல் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிடலாம். RR மெஷினரி போடுறதோ இல்லை சின்ன பெடல் 3க்கு 3 பெடல் போட்டு அப்படி பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இது அப்படி இல்லை. இப்போ இந்த சாயில் டெஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப முக்கியம்னா கிரவுண்ட் +3க்கு மேலே கட்டுறது, இல்லை கிரவுண்ட் +1 பெரிய மேசிவ் ஸ்ட்ரக்சரு. அதே மாதிரி அந்த மெயினாக ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சாயில் டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்மளுக்கு இந்த சாயிலுடைய தன்மை நீங்கள் கட்ட போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது பழைய குளமாக கூட இருக்கலாம், லூஸ் சாயிலாக இருக்கலாம், கிளே சாயிலாக இருக்கலாம், இல்லை ராக் பிரெட்டாக இருக்கலாம், கீழே பாறை இருக்கும் ஒரு 5 அடிக்கு கீழே போகும்போது. ஸோ இப்போ டெக்னாலஜி ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஃபவுண்டேஷனை நம்ம போட முடியும். ஏன் சாயில் டெஸ்ட் நம்ம கம்பல்சரின்னு சொல்கிறோன்னா, சாயில் டெஸ்ட் இப்போ நம்ம ஏன் எடுக்கிறோன்னா, ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டுறீங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் +3ஓ கிரவுண்ட் +2ஓ கட்டுறீங்கனாலும் அந்த பில்டிங்கினுடைய மொத்த வெயிட் இருக்குது பாருங்கள், அந்த மண்ணுக்கு தான் பாஸ் ஆகும், அந்த சாயிலுக்கு தான் அது போகும். அப்படின்ற போது அந்த சாயில் அந்த தாங்கும் தன்மையை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ கம்ஃபர்டபுளாக தூக்க முடியும். அதுக்கு மேலேனா கொஞ்சம் யூத்தாக இருந்தால் ஒரு 50 கிலோ 70 கிலோ தூக்குவாங்க. ஸோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அதே மாதிரி தான் அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி சாயில் டெஸ்ட்டில் ஜென்ரலாக ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும்னா, சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுனால சாயில் டெஸ்ட்டில் ஜென்ரலாக லோடு பேரிங் ஸ்ட்ரென்த் அதை பற்றின மெயின் டீட்டெயில் கிடைக்கும். லோடு பேரிங்னா உங்களுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ லோடு ஏற்றலாம், இந்த சாயிலில் எவ்வளோ லோடு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த கிடைக்கும், ஒரு டேட்டா கிடைக்கும். அதே மாதிரி அந்த சாயிலுடைய டென்சிட்டியுடைய டேட்டா கிடைக்கும். அதாவது இறுகும் தன்மை கல் மாதிரி நல்லா இப்போ நீங்கள் அந்த அலமாதி சைடு இதெல்லாம் போனீங்கன்னா ரெட் சாயில்லாம் ரொம்ப திக்காக பேக் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இடத்துல போனீங்கன்னா கிராவல் சாண்டு இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷனை டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே ரிவர் பெட் பக்கத்தில் இருந்தால் லூஸ் சாயில் இருக்கும். சில இடத்துல இப்போ விவசாயம் பண்ணுற இடமா இருந்தால் கிளே சாயிலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அந்தந்த ஃபவுண்டேஷனை டிசைட் பண்ண முடியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்றலாம் வீடு வேலைலாம் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அந்த சாயில் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லோட் பேரிங்குக்கான ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும், சாயிலோட டென்சிட்டியும் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் எத்தனை அடியில் தண்ணி இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வேணும். ரொம்ப டெக்னிக்கலாக உங்களுக்கு பேசணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த சாயில் டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா அதுக்குன்னு கரெக்டான ஆட்கள் கிட்ட போகணும். யார் இந்த சாயில் டெஸ்ட்டுங்கெலாம் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில முறைகளும் இருக்குது. அதுக்கு 2-3 ஃபார்முலா இருக்குது, மேகம் ஃபார்முலா அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட்டை எடுத்து ஒரு 300 mm பெனிட்ரேஷன் கண்டினியூஸாக ப்ளோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய அந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்தில் தெரிஞ்சிடும். அந்த சில டேட்டாஸ் வரும், அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த சாயில் டெஸ்ட்டினுடைய யாரெல்லாம் இந்த சாயில் டெஸ்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ME ஜியோ டெக்னாலஜி படித்தவங்க, ME ஜியாலஜி, அது மட்டும் இல்லாமல் அந்த IGS, அதை இந்தியன் ஜியோ டெக்னாலஜிக்கல் சொசைட்டி மெம்பராக இருந்தால்
அந்த மாதிரி. ஏன்னா இப்போல்லாம் வந்து அந்த சாயில் டெஸ்ட்டோடைய ரிப்போர்ட் வந்து கம்பல்சரியாக வைக்கணும் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணும்போது. இப்போ நீங்கள் வந்து G+4 அதாவது Stilt+4 ஸ்ட்ரக்சர் போகிறீங்க, 4 மாடி கட்ட போகிறீங்க அப்படின்னாவே, 3 மாடி கட்ட போகிறீங்கன்னாவே சாயில் டெஸ்ட்டோடைய ரிப்போர்ட் உங்கள் கையில் வந்த உடனே நம்ம அதை எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரக்சரல் டிசைனர்கிட்ட பொறுப்பாக கொடுத்துடணும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் ஃபவுண்டேஷனே டிசைட் பண்ணி சொல்லுவார். அதாவது அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போடணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ நம்ம கன்வென்ஷனல் டைப்பு 8 அடி கீழே வந்து காலங்குழி எடுத்து பெடல் வந்து போட்டு அது ஒரு ரெகுலராக நம்ம செய்கிற டேப்பர் ஜல்லி அடித்து ரெகுலராக நம்ம செய்கிற ஃபவுண்டேஷனு. அது இல்லையா, இங்கே வந்து டீப் ஃபவுண்டேஷன் தாங்க போடணும் அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பைல் அடித்து ஒரு 30 அடிக்கு பைல் அடிங்க, 3 பைல் அடிக்கணும். அதுக்கப்புறம் அதை 3 இன்டர்லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெட்டு கிரியேட் பண்ணி அங்கேருந்து காலத்தை ரைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப். ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரியான நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராஜெக்டை இன்ஜினியர் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்கள் பில்டிங் காலத்துக்கும் இருக்கும். அநேகமாக உங்களுடைய அந்த சாயில் டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாயில் டெஸ்ட்டுன்றது கிரவுண்ட் +3 ஸ்ட்ரக்சருக்கு மேலே நீங்கள் போகிறது இருந்தால் கம்பல்சரி ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு ஆற செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 தான் ஆகும். பட் ஆனால் ஒரு வர்த்தான விஷயங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார் சிவில் இன்ஃப்ரா. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.